இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த கிணத்து கடவு பக்கம் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த கொடூரத்தையே பார்த்தேன். நீ பாத்தியா? ஐயோ, எனக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் கிடையாது. நானும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்க மாட்டேன். ஆக்சிடென்ட்ல இறந்து கடந்தது யாருன்னு நீ கவனிச்சியா? லேசா பார்த்தேன். வேஷ்டி கட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆளு கொஞ்சம் உயரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருன்னு தெரியலையா? இல்லையே. நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் சீனு. தெரிஞ்ச ஆளா? யாரு? நமக்கு தெரிஞ்சு யாரு உயரமா வெள்ளை வேஷ்டி ஜிப்பாலாம் போட்டிருப்பாங்க? கெஸ் பண்ண முடியலையா? இல்லையே. அந்த பசுபதி தான். என்ன? பாவம், என்ன பண்றது? வாழ்க்கை நம்ம கையில இல்லையே. காரை இவ்ளோ வேகமாவா ஓட்டிட்டு வருவாங்க? அதான் பஸ்காரன் அடிச்சு தூக்கிட்டான். நான் கூட ஏதோ உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் உழைக்க வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பாவம், ஸ்பாட்லயே அவுட். என்ன எப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே? எனக்கு யார் இருக்கா? எனக்கு அப்பா அம்மாவா நீதான் இருந்த. நீ இல்லாம நான் என்ன செய்வேன்? என்னதான் வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி அனாதை பொண்ணுமா கிடக்கிறத பாக்குறதுக்கு பாவமா தான் இருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு அவன் பண்ண பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுத்திருக்காரு போல இருக்கு. முகத்தை பார்க்கும்போது புவனாவோட அண்ணன் பசுபதின்னு கூட சரியா தெரியல. கோரமா முகம் செதஞ்சு போயிடுச்சு. மனுஷனுக்கு சாவு வரலாம், ஆனா இப்படி வரக்கூடாது. அனாதை பொண்ணுமா நடு ரோட்ல மல்லாந்து செத்துட்டான். போற வர ஜனங்கள்லாம் பாக்குறாங்க. இன்னைக்கு நாமளும் பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. கிணத்து கடவு பக்கமே பிளாக் ஆயிடுச்சு.